சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்தை வீட்டில் வணங்கும் போது கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் காட்சி கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முன்னோர்கள் கால காலமாக செஞ்ச வழிபாடு தான். ஆனா, குலதெய்வத்தை வீட்ல எப்படி முறையா வணங்குறது? ஒரு சிலர் வந்து உக்கிர தெய்வமா இருக்குன்னு சொல்லி பலருமே குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடவ போறோமா, வணங்குனோமா அப்படிங்கிறதோடயே இருந்தாங்க. படம் வச்சு வழிபாடு செய்றவங்களோ, இல்ல ஒரு சிலர் வந்து பெட்டி வழிபாடு, ஒரு சிலர் வந்து ஆயுத வழிபாடு, இது போன்றதுதான் நம்ம முன்னோர்கள் காலகாலமா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வத்தை எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருக்கோம். அத பார்த்து பலருமே குலதெய்வத்தை வீட்ல தனியா மண் விளக்கு வச்சு வழிபாடு செய்றதா இருக்கட்டும், படம் வச்சு வழிபாடு செய்றதா இருக்கட்டும், புதுசா நாங்க படம் வச்சு வழிபாடு செஞ்சோம். இப்ப எங்க வீட்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எங்க வீட்ல தொடர்ந்து நெறைய மருத்துவ செலவுகள் வந்து இப்ப குலதெய்வ படம் வச்சதுலேருந்து எங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைஞ்சிருக்கு. வீட்ல நிம்மதியா இருக்கோம். அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிரும்போது, அத நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அத பார்க்குற மற்றவர்களுமே தைரியமா உங்க குலதெய்வ படத்த முதல்ல வீட்ல வைங்க. உங்க குலதெய்வம் உக்கிர கோலத்தில் அல்லாத படம். சாந்த ரூபத்துல அனைத்து படங்களையும் வச்சு வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு வீட்லயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு படம்னா, அது குலதெய்வ படம் தான். இல்லங்க எங்களுக்கு காளி தேவி தான் குலதெய்வம் அப்படின்னாலும் தாராளமா அந்த தெய்வத்த நீங்க வீட்ல வச்சு வணங்கலாம். மற்றவர்களுக்கு தான் அது உக்கிர தெய்வமாக இருக்குமே தவிர, உங்களுக்கு அது தாய் தெய்வம், உக்கிர கோலம் அல்லாத சாந்த ரூப காளியை நீங்க தாராளமாக வணங்கலாம். இப்ப குலதெய்வத்தை வணங்குறவங்க வீட்ல குலதெய்வம் எப்படியெல்லாம் உங்களுக்கு காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் காட்சி உங்க குலதெய்வ படத்திலேயே நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்க உங்க குலதெய்வ படம் வச்சு வழிபாடு செய்யும்போது, அந்த படத்துக்கு பின்னாடி பல்லிகள் இருப்பது, மற்றும் அந்த குலதெய்வ படத்துக்கு நீங்க சந்தன, குங்குமம் பொட்டு வைக்கும்போது, அந்த சந்தன, குங்குமம் பொட்டு வந்து எப்போதுமே இப்பதான் வச்ச மாரி அந்த புது தன்மை மாறாமல் இருப்பது. அது மட்டும் இல்ல உங்க குலதெய்வ படத்திற்கு ஒரு பூ வைக்கிறீங்கன்னா கூட, மற்ற படத்துல அல்லாது அந்த பூ வந்து அவ்ளோ சாமானியமா வாடவே வாடாது. அது மட்டும் இல்ல, நிறை சொம்பு நீர் வந்து தண்ணீர் குறைவது, இதெல்லாமே நமக்கு குலதெய்வத்தின் காட்சிகள். இந்த இடத்துலலாம் உங்க குலதெய்வம் வந்து வாசம் செய்றாங்க, நமக்கு காட்சி குடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது நம்ம குலதெய்வ தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா? அந்த தீப சுடர் வந்து நம்ம சாதாரணமா ஏற்றும்போதும், நம்ம அந்த குலதெய்வம் ரொம்ப சந்தோஷமா அந்த தீபம் வந்து நல்ல பிரகாசமா எரியும். அந்த தீபம் வந்து வெளிர் நிறத்தில அல்ல அ லைட்டா ஒரு ஊதா நிறம் கலந்த மாதிரி, இதெல்லாம் எரியும்போது அந்த தீப சுடர்ல உங்க குலதெய்வம் மகிழ்ச்சியாக வந்து வாசம் செய்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதேபோல நீங்க உங்க குலதெய்வத்தின் படத்துக்கு முன்னாடி ஒரு ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டங்களை சொல்லி வழிபாடு செய்யும்போது, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ற மாதிரி, பூக்கள் வந்து உங்க குலதெய்வத்தின் படத்திலிருந்து கீழ விழுவது, அது உங்களின் குலதெய்வத்தின் காட்சி. உங்களுக்கு "உனக்கு எதுவுமே ஆகாது. நீ நினைக்கிறது உன்னோட கஷ்டங்கள் அனைத்துமே விலகிரும். நீ உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்." அப்படின்னு உங்க குலதெய்வம் அந்த பூக்களின் மூலம் உங்களுக்கு வாக்கு குடுக்குறாங்க. அதேபோல ஒரு சிலரோட மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல பல்லிகள் நெறைய இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள உள்ள பல்லிகள் சத்தம் போடுறதே இல்ல. தலைவாசல்ல உள்ள பல்லிகள் மட்டும் தான் சத்தம் போடுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்க தலைவாசல்ல உங்க குலதெய்வம் வந்து வாசம் செய்றாங்க. ஒரு குலதெய்வம் உரிமையா வந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு முதல் இடம் அப்படின்னா, உங்க தலைவாசல் தான். அந்த தலைவாசல உங்க பூஜை அறைய எப்படி நீங்க சுத்தமா பராமரிக்கிறீங்களோ, அதே அளவுக்கு சுத்தமா தலைவாசலையும் பராமரிக்கும்போது குலதெய்வம் மகிழ்ச்சியாக வந்து வாசம் செய்வாங்க. அந்த தலைவாசல்ல உள்ள பல்லிகள் அடிக்கடி சத்தம் போடுது அப்படின்னா, நீங்க குலதெய்வத்திற்கு பௌர்ணமி பூஜைகள் தொடர்ந்து செய்யும்போதும், குலதெய்வத்தை மனதார நம்ம வீடியோல சொல்ற மாரி தான். நிறை சொம்பு நீர் வைத்து, தனியா மண் அகல் தீபம் வச்சு, குலதெய்வ படம் வச்சு, நம்ம தொடர்ந்து நம்ம பூஜை அறையில வணங்க வணங்க, கண்டிப்பா உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள, உங்க பூஜை அறையில வந்து வாசம் செய்வாங்க. உங்க வீட்டுக்குள்ளேயும் பல்லி சத்தம் அப்படிங்கிறது தாராளமா கேட்கும். அதேபோல நீங்க குலதெய்வத்தை மனதார வணங்கும்போது, கண்டிப்பா உங்க வீட்ல, உங்க குலதெய்வ கோவில்ல நிக்கும்போது எந்த நறுமணத்தை உங்களால் உணர முடிகின்றதோ, அதே நறுமணத்தை உங்க வீட்ல உணர முடியும். உங்க குலதெய்வம் அந்த நறுமணத்தின் மூலம் உங்களுக்கு காட்சி குடுக்குறாங்க. அந்த வாசம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஆஹா! நம்ம தெய்வம் நம்மகிட்ட இருக்கு. அந்த வாசம் வரும்போது, நம்மள அறியாம உடம்பு வந்து ஒரு புல்லரிக்கும். ஒரு சந்தோஷமான நிலை உங்க வீட்ல இருக்கும். இதெல்லாம் நடக்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம், நம்ம குலதெய்வம் நம்ம வீட்ல இருக்காங்க. நமக்கு காட்சி குடுக்குறாங்க.
அதேபோல குலதெய்வத்தை மனதார வணங்கிட்டு இருக்கும்போதும் சரி, இல்ல அன்றாடம் நம்ம குலதெய்வத்தை மனதார நினைக்கும் போதுமே ஏன்னா குலதெய்வத்தை முறையா அந்த மாரி வீட்ல வணங்கும்போது, தினமுமே ஒரு நிமிஷம் குலதெய்வத்தை மனதார நினைச்சோம் அப்டின்னாலே, அந்த தெய்வத்தின் முகம் ஒரு நிமிஷம் வந்துட்டு போறது. இது எல்லாமே நமக்கு குலதெய்வத்தின் காட்சிகள். அதேபோல நம்ம சேனல பார்த்து பௌர்ணமி பூஜை செய்தவங்களோட வாழ்க்கையில குலதெய்வம் எப்படி காட்சி குடுத்தது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்ட்ட சொல்லிர்றேன். நம்ம சேனல பார்க்குற ஒரு வியூவர்ஸ் வந்து தொடர்ந்து பௌர்ணமி பூஜை வீட்ல செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 தடவ தான் பௌர்ணமி பூஜை செஞ்சிருக்காங்க. அடுத்து 3வது பௌர்ணமிக்கு அவங்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பாக்கியம் கிடைத்திருக்கு. சரின்னு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது, அவங்களுக்கு சென்ற வருடம் தான் அவங்க அப்பா முன்னாடியே இறந்துட்டாங்க. அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. கூட பிறந்தவங்களும் யாரும் இல்ல அப்படிங்கிறப்ப, அந்த எல்லையில உட்காரும்போது அவங்கள அறியாமயே ஒரு என்ன இது இப்படி நம்ம பிள்ளைங்களெல்லாம் லீவுக்கு நம்ம எப்படி கூட்டு போறது? எங்க கூட்டு போறது? எங்க போறதுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்தோட உட்காரும்போது, பக்கத்துல ஒரு அம்மா வந்து உட்கார்ந்தாங்களாம். "என்னம்மா நீங்களும் வருஷம் வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு வருவீங்களா?" வருவோங்க. வருடாந்திர பூஜைக்குலாம் நாங்க வருவோம்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் பேச்சு வாக்குல, "நமக்கு இதாம்மா தாய் வீடு. நமக்கு வருஷத்துல ஒரு 3 நாள் திருவிழா. 3 நாள் இருக்கும்போது அன்னதானம் போடுறாங்க. நிம்மதியா வர்றோமா, சாமிய கும்பிட்டோமா, சாப்பிட்டோமா, நிம்மதியா இருப்போம். தாய் வீட்ல இல்லாத சுகம் கூட இங்க இருக்கும்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு போயிட்டாங்களாம். அந்த பொண்ணுக்கு அழுக தாங்க முடியல. நான் வந்து தெய்வத்திட்ட முறையிடல. ஏன்னா இது வந்து இயற்கை தான். அப்பா, அம்மா இறந்து போயிட்டாங்க. நம்ம எங்க போறதுன்னு தெரியல. ஒரு கலக்கம் இருக்கும். ஆனா அந்த மனசுல உள்ள சஞ்சலத்த கூட அந்த தெய்வத்திட்ட முறையிடாதப்பயே, அந்த மனம் சரிஞ்சு, அந்த தெய்வம் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கு. அந்த இடத்திலேயே எனக்கு அழுகை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் உடனே ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. என் குலதெய்வத்த நான் இவ்வளோ நாள் ஏன் அந்த அளவுக்கு நான் வணங்கலன்னு சொல்லி நான் இப்ப வருத்தப்படுறேன். அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா குலதெய்வத்தை மனதார நினைக்க நினைக்க, அந்த தெய்வம் நமக்கு தாய் தெய்வமா இருக்கும். நமக்கு எல்லாவுமா இருக்கிறது நம்ம குலதெய்வம் தான். கண்டிப்பா குலதெய்வத்தை மனதார நினைங்க. குலதெய்வத்தை வணங்க, வணங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையிலும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தா, மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அது நல்ல நிகழ்வாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அத நான் இந்த மாரி வீடியோல நான் சொல்லப்போறேன். ஏன்னா, அத பார்க்கிறவங்களும் குலதெய்வத்தை இன்னுமே நல்லா வணங்கும்போது, அவங்க வாழ்க்கையிலும் பல நல்லதுகள் நடக்கட்டும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், உங்க குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.